ஞாயிற்றுக்கிழமை சென்னை YMCA மைதானத்துல உளவே தலைமுறை இளைஞர்கள் அமைப்பு சார்பில் விவசாயிகளோட இணைஞ்சு போராட்டம் நடத்த ஏற்பாடு நடந்தது. போலீஸ் தரப்புல பிரஷர் கொடுத்ததுனால YMCA நிர்வாகம் கொடுத்த அனுமதியை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதனால போராட்டத்துல கலந்துக்க தமிழகம் முழுவதும் இருந்து 500 விவசாயிகள் சென்னைக்கு திரண்டிருந்தாங்க. இடம் கிடைக்காத காரணத்தினால இளைஞர்களோட உதவியோட அங்கங்க தங்கியிருக்காங்க. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியோட கவனத்துக்கு இந்த விவகாரம் கொண்டு செல்லப்பட்டது. போலீஸுக்கு இத்தகைய தடை விதிக்கிற அதிகாரம் இல்லைன்னு அவர் சொல்லியிருந்தாரு. இளைஞர்கள் சார்பில் சென்னை கமிஷனர் கிட்ட முறையிடப்பட்டது. அப்போ கமிஷனர் சென்னைக்கு வெளியில எங்க வேணாலும் போராட்டம் நடத்திக்கலாம்னு சொல்லிட்டாரு. இதனால சென்னை உயர்நீதிமன்றத்துல அவசர மனு ஒண்ணு தாக்கல் செய்யப்பட்டது. விவசாயிகள் உரிமைக்காக போராடுற சந்திரமோகன் சார்பில் பீப்பிள் யூனியன் ஃபார் சிவில் லிபர்டிஸ் அமைப்பை சார்ந்த வழக்கறிஞர்கள் சுரேஷ் மற்றும் நாகசைலா மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அவசர வழக்கா எடுத்துக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி அளவுல நீதிபதி ரமேஷ் விசாரிச்சாரு. போலீஸ் தரப்புல இளைஞர்கள் வெளியிட்டதா குறிப்பிடப்பட்ட சில மீம்ஸ் பதிவுகளை காட்டி சட்டம் ஒழுங்குக்கு இடையூறு ஏற்படலான்னு சொல்லப்பட்டது. இரு தரப்பையும் விசாரிச்ச நீதிபதி ரமேஷ் இளைஞர்கள் குழு அடுத்த 7 நாட்களுக்கு ஆவடிக்கு பக்கத்துல இருக்கிற பாண்டேஸ்வரத்துல போராட்டம் நடத்த அனுமதிச்சு இடைக்கால உத்தரவு வழங்கியிருக்காரு. 5000 பேர் வர கூடுறதுக்கு அனுமதி தந்திருக்கிறதா இளைஞர்கள் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதனால உளவே தலைங்கிற அமைப்பு சார்பில் பாண்டேஸ்வரத்துல போராட்டம் நடத்த இளைஞர்கள் திரண்டு வர்றாங்க. தமிழகம் முழுவதில் இருந்தும் வந்திருக்கிற விவசாயிகளும் இந்த போராட்டத்துல பங்கு பெறாங்க. இன்னைக்கு காலையில நீதிபதி துரைசாமி தலைமையிலான பெஞ்ச் இந்த வழக்கை விசாரிக்க இருக்காங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம NET TV4U க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.